கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி. ஏன்னா வந்து விஜய் வந்து ஒரு மெயினான கேண்டிடேட்டு. கண்டிப்பாக இந்த வாட்டி அவர் மரக்கடை தொகுதியில் கிழக்கு தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மக்கள் நல்லது பண்ணுவார் கண்டிப்பாக. நம்ம குடும்பத்தில் எல்லாத்துக்கும் விஜய்க்கு தான் சப்போர்ட்டு. நம்ம வீட்டிலே ஒரு 10 ஓட்டு உண்டு. அது மாதிரி நம்ம பசங்க சைட்லேயும் எல்லாத்துக்கும் விஜய் தான். வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு, புதுசா ஒரு மாற்றத்தை ஏதாச்சும் எதிர்பார்க்கலான்னு. அது 100% சொல்ல முடியாது, ஒரு 50-50 தான். ஆனா புதுசா ஒருத்தரை வாய்ப்பு உருவாக்கி பார்க்கலான்னு. 100% இளைஞர்கள் ஓட்டுலாம் விஜய்க்கு தான் விழுவோம். 100% விழுவோம். இளைஞர் கூட்டணி தான் அதிகம் விஜய்க்கு. தளபதி அவர்லாம் இன்ன வரையும் ஓட்டு போட்டப்ப பார்த்தது, இன்ன வரையும் பார்க்கல. வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா பார்ப்போம். விஜய் வரமாட்டாருங்க. விஜய் வந்து என்னங்க செஞ்சிருக்காரு நாட்டுக்கு? ஒண்ணுமே செய்யவே இல்லை. வந்து இப்ப கட்சியில வந்தோன்னா, நான் விஜய் படத்துல நடிக்கிறவர் வந்து அப்போ வந்து எனக்கு கொரோனால வந்து என்ன செஞ்சிருக்காரு? ஒண்ணுமே செய்யல. டிஎம்கே தான் வரும், ஸ்டாலின் தான் வருவார். இனிக்கோ திருச்சியில கிழக்குல இனிக்கோ தான் வருவார். ஜெயிக்க மாட்டார், இனிக்கோ தான் வருவார். எங்களுக்கு அவர் நல்லது செஞ்சிருக்காரு. நாங்க கிழக்கு தொகுதி தான், அவர் நல்லது செஞ்சிருக்காரு. இனிக்கோ தான் வருவார். முதல்வராக எங்க ஸ்டாலின் தான் வருவார். அவங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு கிடையாது. விஜய் தான், ஸ்டாலின் தான் வருவார். வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறாரு, ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ணன் இனிகோ நல்லா பண்ணியிருக்காரு, இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் திருச்சியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு. ஒரு மாற்றம் தான். யாருமே அடிப்படை எடுத்தோன்னே பிறக்கலை, எல்லாம் படிப்படியாக தான் வந்தாங்க. அந்த மாதிரி தான் பார்ப்போம், கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு ஒரு மாற்றம் வரும். உங்களுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மாற்றம். அவரும் நல்லது பண்ணியிருக்காரு, எங்கள் தொகுதிக்கு இல்லைன்னா சொல்ல. அவர் சுயேட்சையாகவும் பண்ணியிருக்காரு, கட்சி மூலியமாகவும் எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அண்ணனை எதிர்த்து நிற்க கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் வருவார், அண்ணன் தளபதி வருவார். இல்லைண்ணா, திமுக தான் வரும், இனிக்கோ தான் வருவார். அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். அது எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக டிஎம்கே வரணும், அதான் நல்லது. இல்லை காரணம் இதுதான். இல்லை திமுக தான் அரசியல். விஜயோட அரசியல் வந்து அவர் வந்து இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது வந்து அவர் வந்து சினிமா ஆக்டர், அதனால் வந்து திமுக தான் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே டிவிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டிஎம்கே இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இங்கே திருச்சியில் வந்து நிறையா இது எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கும் அதுக்கு முன்னாடி நின்னார். இப்போ திருப்பி அவங்களே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த வாட்ட டிவிக்கே தான் மெஜாரிட்டி வரும் கண்டிப்பாக. அது பண்ணுவார். அதுக்கான யூத் இதெல்லாம் இப்போ சொல்லியிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி வந்து நான் உமன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறையா இது வரும், வாய்ப்பு இருக்குது. ரெண்டு தொகுதியும் பெரம்பூர் தொகுதியும் அவர் தான் ஜெயிப்பார். திருச்சி கிழக்கும் அவர் தான். ஏன்னா திருச்சி கிழக்கம் நிறைய பேர் நின்றுருக்காங்க இங்கே. அதனால் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு புதுசாக நின்றவங்க வந்து நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி விஜய்க்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. தற்கொலை கூட்டம்லாம் இல்லைண்ணே. இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க எல்லாம் அவங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க தற்கொலையாண்ணா? அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் அறிவு இருக்குது, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க. அவங்க சூஸ் பண்ணுறது அவங்களோட ஆப்ஷன். அது அதனால் தற்கொலை கூட்டம்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் வாய்ப்பு நிறையா இருக்குண்ணா. திருச்சி ஏன்னா இளைஞர் படை ஜாஸ்தியாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அவர் சொன்னதுனா செஞ்சாலே போதும் ப்ரோ. அவர் அது பண்ணி இது பண்ணி எதிர்பார்க்கறதுக்கு இல்லை, அவர் சொன்னதை செஞ்சால் போதும். இப்போ இருக்கிற கட்சியெல்லாம் சொன்னதே செய்யாமல் இருக்காங்க. இவர் சொல்கிறத செய்வேன்னு சொல்கிறாரு. ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே. யாருக்கோ கொடுக்கோ, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருவோமே. வந்தோடனே ஜெயிக்க முடியும் தான் ப்ரோ. திருச்சியை பொறுத்தளவுக்கு ஜெயிக்க. திருச்சி மற்றபடி பெரம்பலூர் சைடுலாம் தெரியல ப்ரோ. திருச்சியை பொறுத்தவரை கன்ஃபார்மாக சொல்லலாம் விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது நிறையா. கிழக்கில் நிற்காதான் ப்ரோ. மற்றபடி பெரம்பலூர் வாய்ப்பு என்னன்னு தெரியல. திருச்சியை கண்டிப்பாக அவர் ஜெயிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது ப்ரோ. டிஎம்கே இப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் கூட்டணி போட்டு எல்லாமே கட்சி சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் விஜய் எப்படியும் தனித்து தான் நிற்கணும்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பாக அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ. சென்டிமெண்ட் ஓட்டே நிறையா இருக்குது விஜய்க்கு கண்டிப்பாக. விஜய்க்கு என்ன முதலமைச்சராக வரணும். கண்டிப்பாக வருவார், ஜெயிப்பார். என்ன காரணம்லாம் சொல்ல முடியாது, பின்னால செய்வார். விஜய் தான் கண்டிப்பாக வருவார். இளைஞரை எல்லாத்தோடைய சப்போர்ட்டு அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் விஜய் தான் கண்டிப்பாக வருவார். 100% அவர் தான் ஜெயிப்பார். 2 தொகுதியிலையும் அவர் தான் ஜெயிச்சு முன்னணியில் இருப்பார். வாய்ப்பு இருக்குண்ணே. அதனால ஒரு மாற்றத்துக்காண்டி தான். நான் போன வாட்டி இனிக்கோ நிற்பார். இனிக்கோ நல்லா தான் செய்கிறார் அண்ணன். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போன்னு போடணும். தெரியலை, வந்தால் தானே தெரியும். ஒரு நம்பிக்கை இருக்குது, சொல்லியிருக்காரு நிறையா பண்ணுறேன்னு. வந்தால் தான் தெரியும். அப்படி பார்த்தா புதுசாக வந்த எல்லாருமே அப்படி தானே ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு கட்சியையும் தானே வந்திருக்காரு. ஆளானப்பட்ட சீமான் இருக்காரு, அவரே அப்படி தானே வந்தார். வரட்டும், நல்லது செய்வார். இருக்குது, ஓரளவு ஆதரவு இருக்குது. யூத்து இருக்கானுங்க, முக்கால்வாசி யூத்து ஓட்டு இருக்கு அவருக்கு. இல்லைங்க, நமக்கு
திருச்சி பற்றி தான் நம்மளுக்கு திருச்சியில் கேரண்டியாக வாய்ப்பு இருக்குங்க, ஜெயிச்சிருவாருங்க. ஜெயிப்பார் நல்லா ஜெயிப்பார். காரணமா 2 ஆட்சி ஆளுது, இந்த ஆட்சியாவது வந்தால் நல்லது செய்வான்னு பார்ப்போம் மக்களுக்கு. விஜய் வந்தால் நல்லா அவர் பண்ணுவார். ப்ரோ ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா ஜெயிக்க வாய்ப்பு உண்டு ப்ரோ. ஏன்னா இந்த வாட்டி வந்திருக்காரு, அதனால அந்த வாட்டி கொடுத்து பார்ப்போம் ப்ரோ விஜய்க்கு. ஒரு வாட்டி விஜய் வந்தால் மக்கள் எல்லாமே விஜய்க்கு தான் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. திருச்சியில் வந்தால் அந்த வாட்டி எல்லாம் பண்ணுவார் ப்ரோ. திருச்சி மாவட்டம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஆவார் ப்ரோ. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் ப்ரோ. கொடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் பார்ப்போம் ப்ரோ. தெரில ப்ரோ, இவருக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்போம். எப்பயும் திமுக நிற்பாங்க, இந்த வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் ப்ரோ. விஜய்க்கு கொடுத்து பார்ப்போம் ப்ரோ. ஆவார் ப்ரோ. ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம், எப்படி வராமல் இருப்பாரா? நம்ம தளபதி வருவார், ஜெயிச்சிருவாருண்ணா. அவர் மூஞ்சுக்கு போட்டுருவாங்க 1வது தொகுதியில். அவருக்கு தொகுதியில் இருந்து அவர் ஜெயிச்சிருவார். மற்ற தொகுதி எப்படின்னா நமக்கு தெரியும். எதனால் வரும்னா இங்கே பிவிகே எல்லாம் ஆர்வமான பசங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. பண்ணுனா அடுத்த வாட்டி வருவார். புரிஞ்சுங்களா? அது பெரிய கட்சி, வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இவர் தொகுதியில் அவர் வின் பண்ணிடுவார். வாய்ப்பு ரொம்ப கம்மிண்ணே. விஜய் என்ன மக்கள் நல்லது பண்ணாரு. விஜய் வந்து புதுசாக வந்து அரசியல் வந்திருக்காரு. விஜய் ஒரு நடிகன். விஜய் வந்து ஒரு 30 வருஷமாக ஒரு நடிகனாக வாழ்ந்தவர். இப்போ புதுசாக வந்து ஒரு தலைவனாக சிஎம்மாக மக்களுக்கு நல்லது பண்ணு நினைக்கல எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. எல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நான் தான் சிஎம்மான ஆசைப்பட்றேன். இப்போ நான் தான் வந்து ஒரு சிஎம் ஆகணும், என் கையில் காசு பணம் இருக்குது அப்படின்னா ஒரு சிஎம்மாக நிற்க ரெடியாக இருக்கேன். மக்கள் ஏற்றுக்குவாங்களா? வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் கேட்டால் ஒரு நடிகன், மக்கள் வந்து நடிகனாக பார்க்குறாங்க. ஒரு நடிகனை எந்த லெவலில் பார்க்கணுமோ அந்த லெவல்லாம் பார்க்குறாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா மேடம் வந்து சேலை சொல்கிற கேளுங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஜெயலலிதா வந்து சேலையை உருவி விட்டாங்க. நீ ஒரு சிஎம் ஆயிடுவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நான் திரும்பி சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் ஒரு சிஎம்மாக தான் வருவேன்னு சொல்லி சபதம் எடுத்து வந்தாங்க. மேடம் 30 வருஷமாக ஆட்சி ஆண்டாங்க. டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்து 2006லேருந்து 2009 வரைக்கும் டிஎம்கே, 2009லேருந்து 2014 வரைக்கும் ஏடிஎம்கே, திரும்பி மாறி இப்படி அந்த அம்மா கடைசி வரைக்கும் சிஎம்மாக இருந்து அதுக்கு முன்னாடி மவுத்தா போச்சு, ஒரு டெத்தாக போச்சு. முஸ்லீம் கன்சர்ட் சொல்ல போனால் ஒரு மவுத்தா, ஒரு இந்துக்கள் வெளிப்படையாக சொல்ல போனால் அவங்க இறந்து போனாங்க. ஓகேங்களா? மத ரீதியாக நான் கொண்டு வரல. விஜய் வந்து திடீர்னு உள்ளே வந்துட்டு வாய்ப்பு கிடையாதுங்க. வாய்ப்பு கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். வாய்ப்பு இல்லைங்க. புரியல? எல்லா சைடுமே டிஎம்கே தான். இன்னைக்கோ தான் வருவார், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அடுத்த சிஎம் யார் கேட்டிங்களா? ஸ்டாலின் தான். டிஎம்கேக்கு மட்டும்தான் வேல்யூ, வேறு யாருக்கும் வேல்யூ கிடையாது.